ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பாலக்கீரை வச்சு நம்ம கூட்டு பண்ண போகிறோம். நமக்கு பாலக்கீரை வந்து ஒரு கெட்டு பாலக்கீரை நான் எடுத்து நல்லா 3 தண்ணி நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்தில் ஒரு தாட்டி பாலக்கீரை வந்து நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இதில் உருளைக்கிழங்கு பருப்பு எதுவுமே நான் போட கிடையாது. வெறும் சாதா பாலக்கு வச்சு தான் நான் இப்போ கூட்டு பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் தண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கீரையை பாலக்கை வந்து தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின தண்ணியில் போட்டுடணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா பச்சை தண்ணியில் தண்ணி பாத்திரத்தில் வச்சுட்டு போட்டுடணும். பவுலில் தண்ணி வச்சுருக்கேன், பச்சை தண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியிலையே இப்படி சூடாக தண்ணியில் போட்டுடணும். அப்படி அப்போ வந்து கலர் போகாது, பச்சை கலர் அப்படியே இருக்கும். அதனால் தண்ணியில் பச்சை தண்ணியில் போட்டு இப்படி எடுத்துடணும். அவ்வளோதான், போட்டாச்சு. தண்ணியில் நல்லா போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு போட்டு நல்லா அமுத்தி விட்டு போட்டு ஒரு மிக்சர் ஜார் வச்சுட்டு இப்போ மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் போட்டுடலாம். மிக்சர் ஜாரில் பாலக்கை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்றது பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு அடுப்பில். இப்போ தாளிக்கிறதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நான். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். 1 ஸ்பூனு ஜீரகம் போடுறேன். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் 2 வெங்காயத்தை, அந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போது இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு நான் போடுறேன். ஒரு 3 ஸ்பூனு கடலை மாவு இதையும் போட்டு அடுப்பு ஸ்லோலையே நல்லா வதக்கி விட்டுருணும். அடுப்பு ஸ்லோ வச்சுட்டே நல்லா கடலை மாவு வந்து நல்லா வதங்கணும். இப்போ வதக்கி விட்டுலாம், நல்லா வதங்கட்டும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வதங்கியாச்சு நல்லா. இது கூடயே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே இப்போ வந்து 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு மல்லித்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் பாலக்கை ஊற்றிடலாம். பாலக்கை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருலாம்.
பாலக்கில் வந்து தண்ணி கலக்கி வச்சுருந்தோம் மிக்சரில், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இறக்கி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோலேயே வச்சுக்கலாம், அடுப்பு ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு, கடலை மாவு போட்டனால நல்லா கொஞ்சம் கட்டி ஆயிரும். நல்லா கொதிக்கட்டும். இது கூடயே தயிர் வச்சுருக்கேன் நான், ஒரு 3 ஸ்பூன் தயிர் இதில் ஊற்றிடலாம். 3 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். நல்லா இறக்கி கொடுக்கலாம். பாருங்க, தயிர் ஊற்றினா நல்லா கலர் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் தயிர் ஊற்றுறது. நல்லா கொதிக்கட்டும். கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக மேலே போட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது கூடயே இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு தாளிப்பு ஊற்றிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஜாஸ்தி வேக வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாலக்கு வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கிறோம் கொதிக்க வச்சுட்டு, அதனால் இப்போ நல்லா வெந்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுறலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கிறேன் அடுப்பில். இப்போ வந்து நான் 2 ஸ்பூனு நெய் ஊற்றுறேன். நெய்யில் தான் தாளிக்க போகிறேன். உங்களுக்கு எண்ணெயில் தாளிக்கிற மாதிரி இருந்தால் தாளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நெய்யில் தாளிக்கிறேன், என்னென்னா மணமாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். இப்போ 1 ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு போட்டுக்கலாம், 5 பூண்டு. பூண்டும் போட்டு நல்லா இறக்கி விட்டுடலாம். பூண்டு நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பூண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடயே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 காஞ்ச மிளகா இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், தாளிப்பு ஆயிடுச்சு. தாளித்தது வந்து ஊற்றிடலாம் அதில். இப்போ தாளிச்சது எல்லாமே ஊற்றியாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்க. இது மேலே இந்த பூண்டோட மணமும் இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ தாளிச்சு எல்லாம் ஊற்றியாச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாலக்கு சூப்பரான பாலக் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்ல மணமாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. சூப்பரான பாலக் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மேலே வந்து கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை அப்படியே புளிஞ்சு ஊற்றிக்கிட்டானா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.